தாத்தா உங்க பேரு? என் பேர் துரப்பாண்டியன். ஆமாம், வீடியோ ரிட்டையர்டு. ஆமாம், நல்லா இருக்கும். ஏன்னா போன வருஷத்துல கூட ரொம்ப இதாக இருந்தது. இந்த வருஷம் எல்லாரும் ஃப்ரீயாக வந்து பார்த்து போகிற அளவுக்கு நல்லா இன்னும் கடைகள்லாம் இருக்குல்ல. எவ்வளோ நாளும் எல்லாம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு, இன்னமும் கடை இருந்துகிட்டே இருக்க. இன்னைக்கோட முடியுதோ, அதனால பிள்ளைகளுக்கு வேற ஏதாவது இந்த சர்க்கஸ் ஏதாவது போட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் பொழுதுபோக்கு. நான் அவ்வளோவா எனக்கு வந்து இதாக சாப்பிட்டதில்ல. பிள்ளைகளுக்கு வந்து இந்த இப்போ இது வாங்கி கொடுத்தேன், போலி வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இல்லையா, அவங்க அம்மா வந்து கூடமா ஏற்றிட்டு வந்தாங்க, நான் ஏற்றி விடலை. பயப்படுதாங்கல்ல. நான் 40 வருஷமா இருக்கேன். கம்பேர் பண்ணும்போது இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. முன்னாடி திருவிழான்னா இங்கதான் கூட்டம் இருக்கும், அவ்வளவுதான். இப்போ எங்கன பார்த்தாலும் கூட்டமால இருக்கு. நல்ல நிகழ்ச்சி நடக்கு, எல்லாமே நல்லா இருக்குல்ல. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, கோவில்பட்டி மக்கள் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சவங்க. ஏன்னா கோவில்பட்டியில் கள்ளமுட்டாய் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி ஆத்தா செந்தூரித்தா இந்த ஊரில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள். அதனால் வந்து சுத்திப்பட்டி சனங்கள்லாம் வந்து கொண்டாடுற நிகழ்வு தான் இது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து மக்களோட ஆர்வம் வந்து அதிகமாகுது, மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமாகுது. அதனால் மக்களோட கூட்டமும் அதிகமாகுது. அதனால் வந்து காட்டினங்களும் இப்போ வித்தியாசமாக ஒவ்வொரு வருடங்களும் வந்து புதுசாக காட்டினங்கள் வருது. அதனால் மக்களும் அதிகப்படியான மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்தே இப்போ 10 நாளுக்கு இப்போ ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே இன்னைக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்குமே கூட்டம் நல்லா அற்புதமாக இருக்கு. ஆமாம், காட்டின வந்து இந்த வட்டம் நான் கொஞ்சம் வெளியில தான் ஏற முடியல, நம்ம வீட்டில எல்லாம் ஏறியிருந்தாங்க. பட்டு நல்லா இருக்கு. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா குளங்கிறது இப்போ அருமையாக இருக்கு. இன்னும் அந்த முத நாள் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி கூட்டமும் அதே மாதிரி மக்களும் இருக்காங்க. காட்டினங்களும் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கு. என் பேர் வந்து வெங்கடேஸ்வரன். எனக்கு ஊர் வந்து வடத்திட்டங்களாம். இந்த வட்டம் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விட அதிகப்படியான மக்கள் கூட்டம் வந்து இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன இந்த இடம் வந்து கரகாட்டம் வந்து போடலை, அது ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. அதுபோல் தேர்தல் இருந்ததுனால நிகழ்ச்சியெல்லாம் 10 மணிக்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் இன்னொரு 12 மணிக்கு போன திருவிழாலாம் பார்த்தோம்னா 12, 1 மணி வரைக்கும் நடந்துச்சு. அந்த மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட்னா விலைவாசி தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, மற்றபடி எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் மேலே தெரியல. எல்லாமே ரேட்டு தான். ஒரு சாதாரண சின்ன கப்பில் கொடுத்துட்டு 60 ரூபா 70 ரூபாங்க. அங்கே விலைவாசி கூடி இருக்கு. உள்ள அந்த கட்டணத்தை வந்து குறைச்சா நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ராட்டினம் ஒன்று பெருசாக வந்திருக்கு. வேற ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தெரியல. ராட்டினாலாம் ஏறல, அதுவே 150 ரூபாங்க. டிக்கெட் விலையெல்லாம் கூடி போச்சு. நம்ம ஊருக்கு ஃபேவரட் நம்ம டெல்லி அப்பளம் தான் வாங்குவாங்க. வேற ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. இதே மாதிரி டெய்லி இருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் சென்னை மதுரை மாதிரி கோயில்பட்டியும் மாற்றணும். எவ்ரிடே நைட் வந்து கொண்டாடணும். அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்க. போன வருஷம் திருவிழானா எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 o'clock வரைக்கும் இருப்போம். பாய்ஸ்லாம் பார்த்தீங்க அப்புறம் ஒரு மிட் நைட் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணுவோம். சித்திரை திருவிழா அப்படின்னாலே ஒரு நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும். இந்த வருஷம் எலெக்ஷன் வந்து எங்களை வந்து கெடுத்தே விட்டுருச்சு. வேற ஒன்றும் இல்லை, ஒரு 10 o'clock வரை எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. எல்லாமே அனுப்பி விட்டாங்க ப்ரோ. அதனால ஒன்றும் பண்ண முடியல, ஒரு என்ஜாய்மெண்ட் எதுவுமே கிடையாது ப்ரோ. ராட்னால ஆமா ப்ரோ, டிக்கெட் கொடுக்காம நான் பாட்டில் ஏறிட்டேன் ப்ரோ. அதெல்லாம் ஒன்றுமே கண்டுபிடிக்கல ப்ரோ. அடுத்த வருஷமும் டிக்கெட் கொடுக்காம ஏறுவோம் ப்ரோ. ஃபேவரட் ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிறது. ஆமாம், நான் கடையில் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க ப்ரோ. ஆமாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காளான் வாங்க அடிக்கடி காளான் தான் வாங்கி சாப்பிடுவேன். ஏன்னா அதான் விலை கம்மியாக இருக்கு. இவங்களாம் வச்சு மேய்க்க முடியல ப்ரோ. ஆமா, இவங்க என் பேர் விஷால். என்னமா படிக்கிறேன்? நான் 10th படிக்கிறேன். அவன் ப்ரோ அவன் ஓடிடுவான் ப்ரோ. அவன் ஏற்கனவே ஓடுறதான் கரெக்டா இருக்கான். மக்களுக்கு என்ன சொல்ல, எங்களுக்கு மக்களுக்கு ஒரே அரசாங்கத்துல ஒரு கோரிக்கை வைக்கணும்னா வருஷம் ஃபுல்லா எங்களுக்கு ராட்டினம் திருவிழாலாம் இருந்து நல்லா தான் இருக்கும். அதை ஏத்துக்கிட மாட்டாங்களா ப்ரோ? ஆமா, இவங்கெல்லாம் பெரிய மனசுலே இல்லாம ரொம்ப வருத்தமா இருக்கு ப்ரோ, கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஆமா, கண்டிப்பா ஃபீல் பண்றேன் ப்ரோ. அப்புறம் ப்ரோ
வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கா தங்கச்சி எல்லாம் கூட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கூடலாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியாது ப்ரோ. அதனால கொஞ்சம் பேச்சுலராக தான் இருக்கும். இப்போ பேச்சுலராக பசங்க கூட வந்து என்ஜாய் பண்ணிட்டு டாட்டுலாம் ஏறிட்டு சைட்டை கிட்ட போட்டு அப்படியே வீட்டை பார்த்து கிளம்பிடுவாங்க. இதான் ப்ரோ. போன வருஷம் அவ்வளோ என்ஜாய் பண்ணல. இந்த வருஷம் தான் கொஞ்சம் ஓரளவு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். என்ஜாய் பண்ற அளவுக்கு அவங்க என்னெல்லாம் மாத்திருக்காங்க? என்ஜாய் பண்ற அளவுக்கு இன்னும் ராட்னம் கொலம்பஸ் கொஞ்சம் இப்போ கொலம்பஸ் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட செம்ம பண்ணு அப்படியே சைட்டிங் போட்டு. ஃபேவரட் ஃபுட் உங்களுக்கு திருவிழா இந்த ஃபுட்டுப்பா அப்படின்னா திருவிழா பொறுத்த வரைக்கும் வந்து டெல்லி அப்பளம் தான். நம்ம வேற இதெல்லாம் எல்லாம் சாப்பிட்டது தான். டெல்லி அப்பளம் தான் திருவிழா சேர்ந்து ராட்னம் ஏறினீங்களா? ஆமாம் ப்ரோ. போனோம் திருவிழா தான் இப்பவும் வந்துருக்கோம் ஏறிட்டு இருக்கோம். திருவிழா ஒன்று தான் ஏற முடிஞ்சிச்சு. ரொம்ப எல்லாத்துக்கும் போக முடியல, சரியான கிரௌடா. வேற ஏதாச்சும் நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம்? போன வருஷத்துல நீங்க மிஸ் பண்ணிருக்கீங்களா? முடிதான் ப்ரோ. இல்லை போன வருஷம் கொஞ்சம் முடி இருந்து இந்த வருஷம் ஒன்றுமே இல்லை. முடி ப்ரோ. யாரா? ஆமாம் ப்ரோ. எல்லாத்துக்கும் அதே எல்லாம் வளர்ந்து